இப்போ நம்ம இன்டென்ட் ஃப்ளோல ஸ்டோர் டு ஸ்டோர் ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல குறைஞ்சது 2 ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்ணி இருக்கணும். என்னோட அக்கவுண்ட்ல சாண்டி ஸ்டோர் மற்றும் பாண்டியன் ஸ்டோர்னு 2 ஸ்டோர்ஸ் இருக்கு. முதல்ல சாண்டி ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ், தென் இன்டென்ட், தென் ஆர்டர் செக்ஷனுக்கு போங்க. ஆர்டர்ஸ் பேஜ்ல ஸ்டேட்டஸ் பக்கத்துல இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ எந்த ஸ்டோர்ல இருந்து ஸ்டாக் ரெக்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க பாண்டியன் ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு பாண்டியன் ஸ்டோர்ல சிக்கன் 65 பிரியாணி ஸ்டாக் 7 இருக்குது. அதுல இருந்து ஒரு குவாண்டிட்டி ரெக்வெஸ்ட் பண்றேன். யூனிட் பிரைஸ் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கறேன். சப்மிட் கொடுத்ததும் ரெக்வெஸ்ட் கிரியேட் ஆயிடும். ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ்ல அப்ரூவல் ஷோ ஆகும். தேவைப்பட்டா இந்த ரெக்வெஸ்ட எடிட் அல்லது டெலிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பாண்டியன் ஸ்டோருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ல ஆர்டர் ரிசீவ் செக்ஷனுக்கு போங்க. அங்க நம்ம கிரியேட் பண்ண ரெக்வெஸ்ட் ஷோ ஆகும். ரெக்வெஸ்ட்க்கு பக்கத்துல இருக்கிற 3 டாட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். முதல்ல அக்னாலேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அக்னாலேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி குவாண்டிட்டி, பிரைஸ், ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா அக்னாலேஜ் கொடுத்துடுங்க. அக்னாலேஜ் கொடுத்ததும் அடுத்த ஸ்டெப்பா டிரான்சிட் ஆப்ஷன் அவைலபிள் ஆகும். இப்போ ஆரோ ஐகானை கிளிக் பண்ணி டிரான்சிட் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் பண்ணலாம். டிரான்சிட்னா இந்த ஸ்டோர்ல இருந்து மற்ற ஸ்டோருக்கு ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆன பிறகு மீண்டும் சாண்டி ஸ்டோருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சாண்டி ஸ்டோர்ல ஆர்டர் செக்ஷனுக்கு போனீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரோ ஐகானை கிளிக் பண்ணி ரிசிப்ட் கொடுக்கலாம். ரிசிப்ட் கொடுத்ததும் பில் ஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறம் அமௌண்ட் செக்ஷன் பக்கத்துல இருக்கிற ஆரோ ஐகானை கிளிக் பண்ணுங்க. இங்க ப்ராடக்ட் டீடைல்ஸ் மற்றும் கரண்ட் ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். உதாரணத்துக்கு சிக்கன் 65 பிரியாணி ஸ்டாக் 6 இருந்துச்சுன்னா நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணின ஒரு குவான்டிட்டியை ஆட் கொடுத்ததும் ஸ்டாக் அப்டேட் ஆகி 7 ஆகிடும். ஸ்டாக் அப்டேட் ஆன பிறகு பில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இத வெரிஃபை பண்ண இன்வென்டரி, தென் ப்ராடக்ட் செக்ஷனுக்கு போய் சிக்கன் 65 பிரியாணி ஸ்டாக்கை செக் பண்ணலாம். முன்னாடி ஸ்டாக் 6 இருந்துச்சு. டிரான்ஸ்ஃபர் ரிசீவ் ஆன பிறகு ஸ்டாக் 7 ஆக அப்டேட் ஆயிடும்.